இசைஞானி இளையராஜாக்கு பாராட்டு விழா விழா ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்துல பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த விழா தமிழக அரசு சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் பிரபு மற்றும் இசைத்துறையை சார்ந்த அத்தனை பேரும், சினிமா துறையை சார்ந்த அத்தனை பேரும் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுல மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, தலைவர் வேற ஒரு ஸ்டைல அப்படியே லுக்கா செம்ம வைப்ரேஷனோட உட்காந்துட்டு இருந்த ஸ்டில் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. தலைவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியல. தலைவர் என்ன பேசினாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இளையராஜாவுக்கு இந்த விழா தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. உலகம் முழுவதும் இருப்ப இசை பிரியர்களுக்கு இளையராஜா பாடல் கேட்டாலே அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். இளையராஜாவுக்கு இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த விழா எடுத்தது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். 50 வருடத்தை கடந்திருக்காரு இளையராஜா. அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் 50 வருடத்தை கடந்திருக்காரு. அதற்கும் அடுத்து விழா எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம், எனக்கு விழாலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணிடுவாரு. கமலஹாசன் அவர்களும் சூப்பரா ஒரு பிளாக் ட்ரெஸ்ல கலக்கிட்டு இருக்காரு. ரஜினி, கமல், ஸ்டாலின் அண்ட் இளையராஜா 4 பேரும் நடந்து வர அந்த மூமெண்ட்லாம் வேற லெவலா இருக்கு. அது ஒரு வேற மாதிரி ஒரு வைப்ரேஷனா இருக்கு. அங்க போட்டிருந்த சாங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த விழா இளையராஜா அவர்கள் ரசிச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விழால பாடக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்களா இருந்திருக்கு. அது அவருக்கு ரொம்ப இளையராஜா கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச பாடல்களா அவர் எழுதி கொடுத்திருக்காரு. அதை கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு. யார் யார் என்னென்ன பேசினாங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் வேற லெவலா இருந்தாரு. அருமை.